தேமுதிக எப்பொழுதுமே பணத்திற்கோ அல்லது பதவிக்கோ ஆசைப்பட்ட கட்சி இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் ஒரு செய்தி ஒன்றை கூறியிருக்கின்றார். மேலும், நான் கூறியிருந்தால் எனக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி தேடி வந்திருக்கும் என்றும் கூறியிருந்தார். இது என்ன என்று குறித்து இந்த காணொலி முழுமையாக பேசவிருக்கின்றது. நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தமிழக முதலமைச்சர் விஜயன் வீடு தேடி வந்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசிய அரசியல் விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசிய இந்த அதிரடியான பேச்சு முழு விவரம் என்ன என்பது குறித்து பார்ப்போம். பின்னணி மற்றும் கூட்டணி தர்மம். சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேமுதிகவை சுற்றி எழுந்த பேரம் மற்றும் பதவி ஆசை குறித்து விமர்சனங்களுக்கு பிரேமலதா பதிலடி கொடுத்திருக்கின்றார். தேர்தல் களத்தில் அமைச்சர் மற்றும் இதர உயர் பதவிகளுக்காக பல அரசியல் தலைவர்கள் தங்களின் கூட்டணிகளை மாற்றிக்கொண்டு ஓடியதாக அவர் சாடினார். திமுக கூட்டணியில் உறுதி. தேமுதிக எப்போதும் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ அல்லது பொருள் சுகங்களுக்காகவோ ஆசைப்படும் கட்சி அல்ல. தேர்தல் முடிவில் தங்களுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி விருதாச்சலம் மட்டுமே கிடைத்திருந்தாலும் தாங்கள் கொண்ட கொள்கைக்கு, கூட்டணி தர்மத்திற்கு உண்மையாக திமுக கூட்டணியிலேயே நீடிப்பதாக திட்டவட்டமாக கூறியிருந்தார். ஆட்சி அமைப்பதற்கு தவேக தரப்பில் இருந்து எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய அவர், நான் நினைத்திருந்தால் தவேக தலைவர் விஜயை நேரில் சென்று சந்தித்திருக்க முடியாதா? இப்போது எல்லாரும் அமைச்சர் பதவிக்காக ஓடுகிறார்கள். என் கட்சி நிர்வாகிகள் என்னுடன் வந்திருக்க மாட்டார்களா? அமைச்சர் பதவி என்ன பெரிய விஷயம்? நான் மட்டும் சம்மதித்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் முதலமைச்சர் விஜயே எனது இல்லம் தேடி வந்து எனக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்திருப்பார். இதுதான் நிதர்சன உண்மை என்று அவர் கூறியிருந்தார். தவேக அரசு மீது கடும் சாடலை அவர் கூறியிருந்தார். புதிய தவேக அரசு பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே மின்வெட்டு, விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல துறைகளில் குளறுபடி மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். கூட்டணி குறித்த சாடல். கடந்த காலங்களில் தீய சக்தி என்றும் விமர்சிக்கப்பட்ட கட்சிகளுடன் சேர்ந்துதான் தற்போது தூய சக்தி என்ற கூறிக்கொள்பவர்கள் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்துள்ளார்கள் என்று தவேக காங்கிரஸ் கூட்டணியை மறைமுகமாக விமர்சித்தார். அதிமுக மீதான தாக்குதல். அதிமுகவின் தற்போதைய அரசியல் நிலையை விமர்சித்த அவர், அதிமுக தற்போது ஐசியூவில் இருக்கிறது என்றும் தங்களை மதிக்காத காரணத்தினாலேயே தாங்கள் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி திமுகவுடன் இணைந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதன் மூலம் தேர்தல் அரசியலில் தங்களுக்கு பல பெரிய பதவிகளுக்கான வாய்ப்புகள் மற்றும் பேரம் பேசும் சூழல் இருந்தபோதிலும் தேமுதிக தனது கொள்கை உறுதியிலிருந்து மாறவில்லை என்பதை தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கும் நிரூபிக்க பிரேமலதா இந்த விவகாரத்தை பகிரங்கமாக பேசியிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. தேமுதிக ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய காலம் தொட்டு அன்றுமே தனித்துவமிக்க ஒரு மாபெரும் கட்சியாகவே இருந்து வருகின்றது. அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்களுடைய தலைமை பொறுப்பு ஏற்றவுடன் திமுகவுடன் சேர்ந்து இந்த தேர்தல் அரசியல் களத்தில் குதித்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அதிகமான வாக்குகள் அவருக்கு வந்து சேர்ந்தது, வெற்றியும் பெற்றார்கள். மேலும் தேமுதிக என்றுமே நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரே கட்சி என்ற பெயரை தற்பொழுது தக்க வைத்திருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு காசு, பணம், பேரம் என்று பிற கட்சிகளெல்லாம் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து சென்ற போதிலும் தேமுதிக அன்று எப்படி அந்த கூட்டணியில் இணைந்ததோ அதே போன்றுதான் இப்பொழுது வரை தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைதான் அம்மையார் பிரேமலதா அவர்கள் தங்களுடைய பேச்சில் கூறியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.